கர்நாடக மாநிலம் காவேரி மாவட்டம் பைசவள்ளி கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் தான் தீபா, வயது 21. இவரது வீட்டில் தீபாவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து வந்தனர். இந்நிலையில்தான் தீபா அந்த பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் மர்மமான முறையில் மரத்தில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்தார். இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். தற்கொலை செய்ததாக குடும்பத்தினரும் நினைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்த தீபாவை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியும் வந்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தீபா கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் தீபாவின் குடும்பத்தினருடன் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். அதில் தீபாவின் மாமாவான மால்தேஷ், வயது 35 என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் மால்தேஷிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் தீபா மற்றும் அவரது மாமாவான மால்தேஷ் ஆகிய இருவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்துள்ளனர். அதற்காக இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்ய நிச்சயதார்த்தத்தையும் நடத்தியுள்ளனர். வருகிற ஏப்ரல் 22ஆம் தேதி திருமணமும் நடக்க இருந்தது. மால்தேஷை திருமணம் செய்வதில் தீபாவுக்கு விருப்பமில்லை என தெரிகிறது. நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் தீபா இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடமும் தெரிவித்துள்ளார். அவருடைய பெற்றோர்கள் மால்தேஷிடம் தெரிவித்துள்ளனர். அதனால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தீபாவை மால்தேஷ் அருகில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு அழைத்து சென்று சமாதானம் செய்திருக்கிறார். அங்கு சென்ற மால்தேஷ் திருமணத்திற்கு சம்மதிக்குமாறும் தீபாவிடை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் இந்த திருமணத்திற்கு தீபா திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இதனால் அவர்கள் இருவருக்கும் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. அதற்கு மால்தேஷ் என்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும் எனவும் ஒரு கட்டத்தில் மிரட்ட ஆரம்பித்து விட்டார். அதற்கு தீபாவோ மால்தேஷிடம் எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, பெற்றோர் கூறியதால் உன்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். ஆனால் உன்னை திருமணம் செய்தாலும் உன்னுடன் நான் குடும்பம் நடத்த மாட்டேன் என தீபா கூறியிருக்கிறார். இவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மால்தேஷ் தீபாவை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே தீபா துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போன மால்தேஷ் போலீசாருக்கு பயந்து தீபாவின் உடலை அருகிலுள்ள மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். அதன் பிறகு தீபாவுடைய பெற்றோரிடம் நான் தீபாவிடம் பேசியிருக்கிறேன், அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறார், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என கூறியிருக்கிறார். ஆனால் தீபாவோ தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தகவல் தெரியவர அவர்கள் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு விருப்பமில்லாமல் தான் தற்போது தூக்கில் தொங்கிவிட்டாலோ என நினைத்திருக்கிறார்கள். ஆனால் போலீசாரின் விசாரணைக்கு பிறகுதான் தீபா தற்கொலை செய்யவில்லை, அவரை மால்தேஷ் தான் அடித்து மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டார் என்பது தெரியவந்தது. இதனால் தீபாவுடைய பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தும் இருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாய்மாமாவான மால்தேஷை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். திருமணத்திற்கு மறுத்ததால் இளம்பெண் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.